ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. ஒரு வகுப்புல வந்து ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப லேட்டா வந்த ஒரு மாணவனை அப்படியே தடுத்து நிறுத்தி, டேய் இவ்வளவு நேரம் கழிச்சு எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு நம்ம கோவமா கேட்டார். சார் அவசரப்பட்டு கோவப்படாதீங்க சார், நான் வர்ற வழியில யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பர்ஸை தவற விட்டுருந்தாங்க. அந்த பர்ஸை எடுத்து பார்த்தா பர்ஸ் ஃபுல்லாக பணம் சார். அந்த பணத்தோட அவருடைய வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு சார். அந்த ஆசிரியர் உள்ள மறிச்சு, சபாஸ் தெரியாம உன் மேல கோவப்பட்டுனடா. அந்த அந்த பணத்தோடு பர்ஸையும் கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்தியாமா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற தப்பு சார், அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருந்த எனக்கு பண உதவி பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன் சார் அப்படின்ட்டு ஆசிரியர் ஆடி போயிட்டார். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமா பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்க வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்கள போய் கூட்டு வந்துட்டுமா? வெயிட்டிங். உன் பேர் என்ன? என் பேர் சாய்க்கிடன். உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பேங்க்ல அடமானத்துல இருக்கு தம்பி. எங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா தம்பி? நம்ம முருகர் கோயில் தெரியுமா உனக்கு? தெரியும். தெரியும். எங்க இருக்கு அது? அங்க முருகர் எங்க இருக்காரோ அங்க இருக்கும். நம்ம அந்த முருகர் கோயில்ல இருந்து லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பி. ஊரு பேர் என்னமா? உங்க ஊரு? எங்க ஊரா? ஊர் பேர் தெரியலையே. இந்த பாப்பாட்டி அந்த ஊர் எந்த உங்க ஊர் எதுன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சு சொல்லு, நான் சொல்றேன். உங்க ஊரு பேர் தெரியாது. நீ எப்போ அந்த பாப்பாட்ட ஊர் பேரை கேக்கியோ அப்பதான். அது இல்ல, அந்த பாப்பாக்கு தெரியாதுல, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்காதீங்க. கொடுக்க கூடாதா? நீ தூங்கி எந்திரிச்ச உடனே என்னென்னலாம் பண்ணுவ? அதை வரிசையா சொல்ல. நான் தூங்கிட்டு அப்பயே தூங்கிட்டே இருப்பேன். இல்ல நைட்டு சண்டை வரப்போ தூங்கிட்டே இருப்பேன். நைட்டு சண்டை வருமா? சன்னு சூரியன் வரப்போ தூங்கிட்டே. சூரியன் நைட்டு வருது அவங்க ஊர்ல? ஆமா ஆமா, சூரியன் வரப்போ தூங்கிட்டே இருப்பேன். அப்புறம் எங்க டாடி அப்படியே தண்ணியில மூஞ்சில போடுறாங்க. ஏங்க ஒரு சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில கொண்டு சொலக்கணையால தண்ணி ஊத்துவாங்களா? எங்க அப்பா அடி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா போலீஸ் ஜெயில விடுங்க. அப்படியா? மம்மி பாப்பா நானு தனியா இருப்போம். நாங்க தனியா இருந்துக்கிட்டோம்யா. எங்க அப்பாவை மட்டும் போலீஸ் ஜெயில கொண்டு விட்டுருங்க. ஏன் தம்பி அவர் போலீஸ் ஜெயில விடுற அளவுக்கு என்ன தப்பு பண்ணாரு உனக்கு? என் மேல தண்ணி மூஞ்சி போட்டாங்க. என்ன புள்ள மேல மூஞ்சி தண்ணி ஊத்துன குற்றத்திற்காக உங்களை இபி 630 செக்ஷன் படி போலீஸ் காவலில் தள்ளுகிறோம். அப்படிதானமா? நீங்க ரொம்ப ரோல் ஆகுதோ? அல்ல, உங்க அப்பா எங்க? எங்க அப்பாவா? எங்க அப்பா ஆல்ரெடி உள்ளதா இருக்காப்ல. ஏன் மூஞ்சில ஒரு நாள் தண்ணி ஊத்தி விட்டாருமா? நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ அப்பதான் பிறந்து அப்படியே தூக்கி தொட்டில போட்டிருக்காங்க. ஒரு பக்கெட் தண்ணி தூக்கி சொலக்கன்னு ஊத்தி விட்டாரு. அன்னைக்கு பிடிச்சிட்டு போனவர் தான். ஆமா. அப்புறம் அழுதுட்டாருங்களா நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ? மூக்குகளை தண்ணி பூந்து வாய் வழியா வந்துட்டுமா. நல்ல வேலை வெளியே வந்துருச்சு, அதனால நான் பிழைச்சேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப என்ன இவன் பாலையா எஃபெக்ட்ல பேசுறான்? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமா, எதுக்கு அந்த மியூசிக் வர மாட்டேங்குது? அந்த மியூசிக் எந்த மியூசிக்? அந்த டிவில வந்துது. அதுவா? ஆமா. எங்க இன்னொரு அடி அதை அந்த மியூசிக் ப்ளே பண்ணு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அவ்வளவுதானே? ஆமா, அது உங்க பேர் என்னமா? சிவானி. சிவானி, கை தட்டுங்க ஒரு அடி சிவானிக்கு. என்ன வேலை பாக்குறமா உங்க அப்பா? இன்ஜினியர். உங்க அப்பா என்ன இன்ஜினியர்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்க அம்மா பேர் என்ன? சங்கீதா. சங்கீதாவா? யார் அது? ஓ, நல்லா பாட்டுலாம் பாடுவாங்களா? என்ன பாட்டுமா அடிக்கடி வீட்டுல பாடுறாங்க? பாலும் தெளித்தேனும். பாலும் தெளித்தேனுமா? எங்க இந்த அந்த பாட்டை நீ பாடி காட்டுமா. பாலும் தெளித்தேனும். ரொம்ப ஸ்லோவா இருக்கமா. பருப்பம் ஏவை நான்கும் கலந்தோனக்க நான் தருவேன். கோலம் செய் துங்க கனிபோட்டு தூமணியேன். நீ எனக்கு சங்க தமிழ்
ஏதோ பாலும் தெளிதேனும் பருப்பும் என்னமோ திணையும் தேனும் அப்படிலாம் என்னமா சொல்லியிருந்தேன். என்னமா அது? அது பால் ஊற்றி பருப்பு ஊற்றி அப்புறம் உங்க பேர் என்னம்மா? ஜெயஸ்ரீ. எந்த ஊர்மா நீங்க? கும்பகோணம். கும்பகோணம். கைத்தட்டுங்க ஒரு அடி. உங்க அப்பாங்க? எங்க அப்பா அபுதாபி இருக்காரு. அப்பா அபுதாபிலையா? ஆமா. சரி, உங்க அப்பா அபுதாபில என்ன பண்றாரு? மெசேஜ் எல்லாம் ஒர்க் பண்றாரு. மெசேஜா? என்ன மெசேஜ்னா என்ன வேலைமா? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல மெசேஜ் அனுப்புறதா? வாட்ஸ்அப்லயா? வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ் பூரா உங்க அப்பா தான் அனுப்பிடுறதா? பாருங்க, வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ் பூரா உங்க அப்பா தான் அனுப்பி விட்டுருக்காரு. உள்ளாரம் கொண்டையெல்லாம் அங்கதான் இருக்குமா? ஏ ஆத்தா, 60 அடி கூந்தல் அப்படியே களைச்சு விட்டுருக்கீங்க. அண்ணாச்சி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது சொல்லவா? உனக்கு ஒரு ஆசை இருக்கா? பாப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்காம அது என்னன்னு கேட்போம். சொல்லுமா. இந்த பக்கம் அனுஷ்கா, இந்த பக்கம் தமன்னா, நடுவில் நீங்க 2A பண்ணும், நாங்க எல்லாரும் பார்க்கணும், அதான் எங்களோட ஆசை. பாதி பேருக்கு ஒரே புகையா போகுது. என்ன என்ன பாட்டுக்குமா நான் ஆடணும்? உன்னை பார்த்தேன் நேரம் மனசு ஆடுவோம் மயிலாட்டம். உன்னை பார்த்து அது பாட்டா? கும்பகோணம் தானே உனக்கு சொந்த ஊரு? கும்பகோணத்துல தானே உங்க வீடு இருக்கு? கும்பகோணத்துல தானே நீ படிக்கிற? அது என்ன ஸ்கூல் பேரு? கேப்டன் நியூ நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அந்த ஸ்கூல் தானே படிக்கிற நீ? தம்பி, நீயாவது உன் ஸ்கூல் பேரை ஒழுங்கா சொல்லு ராஜா. திடீர்னு ஜப்பான் மொழியில பேசுறான் தம்பி. இந்த ஒரே ஒரு வாட்டி உன் ஸ்கூல் பேரை சொல்லு தம்பி. என்னடா இது? ஏடா, உங்க ஸ்கூல்ல குங்கு சொல்லி தருவாங்களா? சரிம்மா, நீ என்ன படிக்கிற? உகுச்சி. என்ன கேஜிமா? உகுச்சி. இவன் தானே யூகேஜி படிக்க. நீ என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியா? சரி தம்பி, நீ நல்லா படிப்பியா? உங்க அண்ணன் நல்லா படிக்கிறானா? நான் நல்லா படிப்பேன். நீ தான் நல்லா படிப்பியா? உங்க அண்ணன் நல்லா படிக்க பார்த்தான். அவன் ஒழுங்கா படிக்க மாட்டான். தம்பி, இவன் எப்படி படிக்கிறான்? நல்லாவே படிக்க மாட்டானா? என்னடா உன்ன நல்லா படிக்க மாட்டேன்றா? அவன் நல்லா படிக்க பார்த்தான். நீ தானா நல்லா படிக்க மாட்டியா? பாப்பா, இவன் நல்லா படிப்பானா இல்லை இவங்க அண்ணன் நல்லா படிப்பானான்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சோதனை ஓட்டம் போயிட்டு இருக்கு. ஆமா, இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? இவங்கிட்ட என்ன கேள்வி நம்ம கேட்கலாம்? ஒரு நல்ல கேள்வி யோசிச்சு சொல்ல. இதுகிட்ட கேட்பீங்களா? இதுகிட்ட கேட்பமா? இதுகிட்ட ஒண்ணு கேட்பமா? இவன் புத்திசாலியா அவங்க அண்ணன் புத்திசாலியான்னு ஒரு போட்டி நடக்கு பாப்பா. இந்த 2 பேர்கிட்ட ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறா இருந்தா இவனுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், அவன்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம்? இவன் நல்லா படிக்க கேட்கலாம். தெரியலையா? சரி, இந்த 2 பேர் முகத்தையும் பாரு. கை தூக்குடா தம்பி, கை தூக்குடா. அண்ணா தெரியாம பத்தியா? 2 பேரும் ஒண்ணு போல இருக்கான் பாரு, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கம்ல. அவனை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கா, இவனை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கா? அவங்க ஒரு அண்ணா, அவன் தான் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கா? என்னடா உன்னை பார்த்தா இவனை பார்த்தா எப்படிமா இருக்கு? அவனை பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கு, இவன் படிக்காத பேரை மாதிரி இருக்காமியா. குழந்தைகள் ரொம்ப அற்புதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அற்புதமான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு பிரேக் எடுத்து விடுமா? ஒரு ஸ்மால் பிரேக். உங்க அம்மா வேலைக்கு போறாங்களா? இல்ல, வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்ல தான் இருக்காங்களா? வீட்ல சமையல் பண்ணிப்பாங்க. என்னம்மா வெறும் டெய்லி சமையல் பண்ணா போர் அடிச்சிடாது? சரி, சமையல் பண்ணி முடிச்சு என்ன பண்றாங்க? டிவி பார்த்து தூங்கிடுவாங்க. டிவில என்ன பாக்குறாங்க? வாணி ராணி. அத பார்த்துட்டு அதுல தூங்கிடுறாங்களா? நீ ஏதாவது டிவி பாப்பியா? டாம் அண்ட் ஜெர்ரி பாப்பாரு, நாள் பத்ரா பாப்பா. சரி, டாம் அண்ட் ஜெர்ரி பாக்கியா? டாம் அண்ட் ஜெர்ரி எனக்கு பிடிக்கும். சரி, இந்த டாம் ஜெர்ரில இப்ப எங்கம்மா இருக்காங்க? டிவில இருக்காங்க. டிவில இருக்காங்களா? இப்ப டாம் ஜெர்ரில என்ன கிளாஸ் படிக்காங்க? கிளாஸ் எப்படி பாக்குறாங்க? யாமா அது? கிளாஸ் சேரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ்ல சேரலீங்க. ஆக்சுவலி நாங்க என்ன சொல்ல வரோம்னா அத தான் சொல்ல வரோம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரைக்கும் உனக்கு தெரியுமா? நான் ஆளே டிவி பாத்துர்க்கேன். என்னமா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றாங்களா? அப்படினா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா வெயிட். ரொம்ப வெயிட்டா இருக்குமா? வெயிட் இல்ல. பிரேக்னு சொல்றமா, அதுதான் வெயிட். பிரேக்னா என்னது? பிரேக்னா கொஞ்ச நேரம் சாப்பிடுறது இல்லனா கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கிறது, அதுதான் பிரேக்.
கையை தட்டுங்க. ஆமா, பிரேக் அப்படின்னா அதுக்கு புது விளக்கம் கொடுத்துருக்காப்ல. கொஞ்ச நேரம் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் தண்ணி குடிங்க, கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு தலைகீழ நில்லுங்க. ஆமா, இதுக்கு பேர் பிரேக். அப்படிதானம்மா? ஆமா. சரிம்மா, பிரியாணி எப்படி செய்யணும் நீ சொல்ல. குண்டான வச்சு எண்ணெயை ஊற்றணும். குண்டான கொண்டு இப்படி இதுக்குள்ளே வைப்பாங்க. குண்டான வச்சுட்டு எண்ணெயை ஊற்றணும். சரி, அது அவருடைய மேனரிசம் போல் இருக்கு, விட்டுருவோம். ஆரம்பிமா. எண்ணெயை ஊற்றிட்டு நெய் ஊற்றணும். ஒரு குண்டான வைங்க, குண்டான வச்சுட்டு அதுக்குள்ள நெய்யை ஊத்துக்கங்க. ஊத்தியாச்சுமா. ஊற்றிட்டு காய்கறி போடணும். காய்கறியா? ஆமா. பிரியாணிக்குள்ளயா? ஆமா. என்ன காய் போடணும்? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நன்றாக வதக்கவும். கை தட்டுங்க. உனக்கு வந்து உப்புமா செய்யறது எப்படின்னு கேட்பேன், இரு, அவசரப்படாது. இப்போ பிரியாணி நல்லா வரணும்னா யார்கிட்ட ஐடியா கேட்கலாம்? அந்த பாப்பாட்ட கேட்கலாமா? ராசினி, நீயாவது மண்டையை சொரியாம சொல்லுமா. சொல்லுமா. நான் என்னை விட எங்க அம்மா நல்லா செய்வாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, காய்கறி போட்டு என்ன வதக்கணும்? காய்கறி இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அதில் கறியை போட்டுட்டு மசாலா தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு கறியை போட்டு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா பிரியாணி அரிசியை போட்டுட்டு இறக்கிட்டு எலுமிச்சம்பழம் போடணும். அவ்வளவுதான். யாருக்கு எலுமிச்சம்பழம் தேய்க்கணும்? நல்லா படிக்கணும்னா நம்ம எப்படி படிக்கலாம்? கை வச்சு படிக்கணும். கையை வச்சா? ஆமா. எப்படி? புக்ல கை வச்சு இந்த மாதிரி படிக்கணும். புக்ல கை வச்சுக்கிட்டே படிக்கணியா? கை தட்டுங்க ராட்டி பாப்பாக்கு. உங்க ஸ்கூல் பேர் என்ன சொன்னீங்க? மண்டே வித்தியாசம் கொட்டிவாக்கம். மண்டேல கொட்டி விடுவியா? நீ ஸ்கூலுக்கு எதுல போற பாப்பா? பைக்ல போறியா, கார்லயா, நடந்தா? நடந்தில்ல, வேன்ல. வேன்லயே போற? ஆமா. யாரு அந்த வேன் ஓட்டுறது? யாரு? வேன் டிரைவர். டிரைவர் பேர் என்னம்மா? தெரியாது. ஓ, அப்படி ஒரு பேரா? ஆமா. சரிம்மா, இப்போ ஒரு நாள் நீ வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக வேனுக்கு நல்ல லஞ்ச் பேக்கோட அப்படி நின்றுட்டு இருக்க. பார்த்தா உன்னை டெய்லி ஏத்திட்டு போகுதுல, அந்த வேன் வருது. வந்தா அப்படி பாக்குற, அந்த வழக்கமா ஓட்டுற டிரைவர் இல்லாம வேற ஒரு டிரைவர் இருக்காரு. இல்லடா கண்ணா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ்ல போயிட்டாராம். இப்ப வேற டிரைவர் வராரு. நீ இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுவ? ஏய், இது வழக்கமா நம்ம வர்ற டிரைவர் இல்லையே அப்படி நீ பார்த்துட்டு நீ என்ன பண்ணுவ? வீட்ல லீவ் போட்டு உட்கார்ந்துப்பேன். கை கொடுமா. ஏன், எதுக்காக லீவ் போட்டு உட்காந்துருவ? வேன் டிரைவர் இல்லைன்னா லீவ் போட்டு உட்காந்துப்பேன். ஆமா, வேன் டிரைவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு லீவு தானே எங்களுக்கு. அதான் புது டிரைவர் வந்திருக்காரம்மா, வேற டிரைவர் போட்டு அனுப்பியிருக்காங்களே, அவர் கூட போக வேண்டியதானே? முடியாது. ஏன்? ஏன்னா என் டிரைவர் இல்லைன்னா நான் பைக்ல போயிடுவேன். ஏம்மா, இப்போ அவரும் டிரைவர் தானே. இப்போ அந்த டிரைவருக்கு பதிலாக இந்த டிரைவர் வந்திருக்காரு, நீ போக மாட்டியா? ஏன், புது ஆட்களை கண்டா வண்டியில் ஏற மாட்டியா? கைத்தடுங்கயா பிள்ளைக்கு. உங்க அண்ணன் ஒரு பாட்டு பாட சொல்லுவோமா? முதல்ல ஒரு பாட்டு பாட சொல்லு தம்பி. நீ என்ன பெரியா பாத்தக்கறா? இல்ல, யாரை பார்த்து பாடுறடி? யாரை பார்த்து பாடுற? என்ன பார்த்தா? உங்க வீட்டுல யாரு தம்பி அப்பா டக்கர்? அப்பா. அப்பா, எங்க அப்பா தான் டக்கரு. எங்க அம்மா கையில மைக் வச்சுட்டே இருக்காங்க. உங்க அம்மா கையில மைக் வச்சிருக்காங்களா? பாட்டெல்லாம் பாடுவாங்களா வீட்டுல? நான் பாடுறேன். நீ பாட போறியா? தம்பி ஒரு பாட்டு பாடுவா, அதை நீங்க பாடணும். நீ பாடுமா. மாமா மாமா கீ. ஏய், ஒரு நிமிஷம். யார மாமாங்க நீ? மாமனா ஜில்லா. என்னைய கூப்பிடல நீ? மாமா மாமா அப்படின்னு நீ என்னைய கூப்பிட்ட மாதிரி இருக்கிற. சரி, பாடுற. மாமா மாமா. இப்படி யார மாமான்னு கூப்பிட்டாங்க? என்னைய பார்த்து மாமா மாமான்னு. இப்ப அந்த பக்கம் தாடி ஒரு ஆள் வச்சிருக்காரு, அவரை பார்த்து மாமா மாமாங்கிற. நீ என்ன கதை? அவங்க மாமா இல்ல, அவங்க மாமா. அது யார் உனக்கு? தாடி ஜில்லா தாடி வச்சிருக்கிறது யார் உனக்கு? பா, என் மூக்கு வலிக்குதே. ஏடா பேசுற வாய் தானடா வலிக்குது. என் வாய் வலிக்குதே. நீங்க அருமை நான் விஷயம் மாமா மாமா அப்படின்னு பாடி மூக்கு வலிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, உங்க மாமா யாரு? உனக்கு மாமா வந்து இருக்காங்களா இல்லையா? எங்க இருக்காப்ல? எங்க பெரியம்மா கிட்ட இருக்கா. இதான் உங்க மாமாவா? ஆமா ஆமா. பக்கத்துல ஒரு ஆள் இருக்குது, யாருன்னு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்க, நீ பதிலே சொல்ல மாட்டீங்க. எங்க தாத்தா. இது உங்க தாத்தாவா? உங்க தாத்தா என்ன பண்றாங்கம்மா? எங்க தாத்தா துணி அயன் பண்றாங்க. இல்லடா கண்ணா, உங்க தாத்தா நான் வேற எங்கேயே பாத்துருக்கேன்டா. சினிமால நடிச்சிருக்காரோ? பாப்பா, இவரை ஹீரோவா போட்டு படம் எடுத்தா யார ஹீரோயினா போடலாமா?
தமன்னா. அவருக்குமா? தாத்தா தமன்னா கூட டான்ஸ் ஆடுவாரா ஆட மாட்டாரா? ஆட மாட்டாங்க, ஆடுவாங்க. அவர்கிட்ட கேள. தாத்தா நீங்க ஜோடியில தமன்னான்னு ஜோடியா போட்டா ஜோடியா இருந்தப்போ ஆடுவீங்களா? ஆடலாமே. உங்க தாத்தா வந்து தமன்னா கூட டான்ஸ் ஆட தயாராயிட்டாரு. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கலாம்? ஜிங்கலமானி ஜிங்கலமானி சேச்சுக்குடே. என்னடா நீ இந்த உங்க தாத்தாவை போய் தமன்னா கூட 2 ஜோடி கொடுத்தாலும் ஆடவர் போட்டுக்கடா. போதும் தமன்னா போதும். பயமா இருக்கு. பயமா? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். சரி, உங்க தாத்தா பக்கத்துல இருக்காங்களா? அது யாருமா? எங்க பெடமா. யாரம்மா? பெடமா. யார பெத்தம்மா? சாமல பெடமா. ஆமா அவங்க 3 பேருக்கு அவங்க தான் அப்பா. அது ஃபேட்டாக்கா சின்ன வயசு, அவங்களாம் சின்ன வயசுல இருந்தப்போ உச்சா போயிட்டாங்க. அப்புறம் அப்பா அடிச்சிட்டாங்க ஹோம்வொர்க் எழுதல. தம்பி நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியலையப்பா. వాళ్ళు చిన్న పాప ఉండేటప్పుడు అందరూ మీరు కొట్టిరా వాళ్ళు ఉచ్చా పోయేటప్పుడు அச்சாங்க நிஜமா தெரியுதானே? டேய் என்னடா ஒரே நேரத்துல 3 மொழியில பேசிட்டு இருக்க? தம்பி உனக்கு தமிழ் பிடிக்குமா தெலுங்கு பிடிக்குமா? தமிழ் தானா? கை தட்டுங்க ஒரு வாட்டி. இந்த கார்ல போகும்போது எல்லாரும் பெல்ட் போடுங்க பெல்ட் போடுங்கன்னு சொல்றாங்கல்ல பாப்பா. எதுக்கு அப்படி கார்ல போகும்போது பெல்ட்? என்னம்மா? சீட் பெல்ட்டா? நான் இடுப்புல போடுவாங்களா அந்த பெல்ட்ல போட்டு போனேன். அறிவில்லையா? அது இல்ல. ஓ அது இல்லையா? நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கும், அது இந்த மாதிரி போடணும். சீட் பெல்ட் எதுக்கு போடுறாங்க? எதுக்குன்னா நம்ம சீட் பெல்ட் போடலனா ஒரு பிரேக் போட்டு முன்னாடி போய் இடிச்சுக்குமா. எல்கேஜி படிக்கும் போது என்ன அறிவு அடேங்க அப்பா. சரி பாப்பா, சரி காரை விடு. காரில் போட நீ சொன்ன மாதிரி நம்ம போய் தம்முன்னு முன்னால் இடிச்சிருவோம் அப்படின்னு தான் சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க இல்லையா? இந்த பைக்கில் போகும்போது ஒரு பெரிய சட்டி மாதிரி கவுத்திட்டு போக சொல்கிறாங்களா, அது எதுக்குமா? அது பேர் ஹெல்மெட்டா? ஆமாம் ஹெல்மெட் எல்லாரும் போடணுங்காங்களே, அது எதுக்கு? ஏன்னா இங்க ஃபாஸ்டா போய் உள்ள தலையில வச்சுனா என்ன பண்ணுது? இல்லை புரியல. ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஃபாஸ்ட்டாக போய் தலையில வச்சுனா என்ன பண்ணுது? உடம்புல எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றி ஒரு மெசேஜை சொன்ன பிறகு தட்டுக்கலாமா? என்ன பாப்பா? ஆமாம் உடம்புல எங்கே அடிபட்டாலும் நீங்கள் வந்து பிழைச்சிக்கலாங்க. ஆனால் மண்டையில் அடிபட்டால் மட்டும் உங்களால் பிழைக்கவே முடியாது. அதுக்கு தானே ஹெல்மெட் போடுறாங்கம்மா. இப்போ கை தட்டணும். இங்கே இருக்கிறதுல யார் அழகா இருக்கா அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுமா தம்பி, டக்குன்னு சொல்லு. எங்க மாமா. யார் தம்பி உங்க மாமா? எங்க ஓ இவர் தான் உங்க மாமாவா? ஆமா. ஏன்டா கடையில் 50 பைசா சாக்லேட் வாங்கி கொடுத்து உள்ள போய் நான் தான் அழகுன்னு சொன்னா நீ சொல்லிடுவியா? எங்க மாமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. அதானே கேட்டேன். உங்க மாமா அடிக்கடி யார்கிட்டயும் ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்காரு, அது யார்கிட்ட? ஹலோ சாப்பிட்டியா? கை கழுவினியா? அப்புறம் மூஞ்சில கழட்டியா? எங்க வீட்டுக்கு வா வடா. பாப்பா மழை பெய்யும்னு சொல்றாங்களா? சரியா மழை பெய்யலைங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆமா மழை அப்படின்னா என்னம்மா? ரெயின். கை தட்டுங்க பாப்பாங்க. ரெயின் நிறைய பெய்யும்னா என்னம்மா பண்ணணும்? நிறைய பெய்யும்னா கரும்பு. கரும்பா? டோர் மூடணும். கதவை மூடுங்க. மழை அதிகமா வந்துச்சுன்னா கதவெல்லாம் மூடிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிடுங்க. ஏசி போட்டு தூங்கணும். ஏசி போட்டு தூங்கணுமா? ஆமா. எல்கேஜில இப்ப இப்படி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாப்பா உனக்கு திருக்குறள் தெரியுமா? ஒரு திருக்குறள் சொல்லுமா. தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றறின் தோன்றாமை நன்று. கை தட்டுங்க பாப்பா. இதுக்கு என்னம்மா அர்த்தம்? பிறந்தாக்கா நல்ல பெரியோடு இருக்கணும், இஷ்டம் பிறக்காமலே இருக்கிறது நல்லது. எப்படி? கை தட்டுங்கய்யா. சூப்பர், வெரி குட். இப்போ நீ ஸ்கூலுக்கு லேட்டாக போகிற, 9 மணிக்கு போக வேண்டிய பாப்பா, நீ 9:30 மணிக்கு போகிற. அப்போ அந்த குட் மிஸ் என்னம்மா பண்ணுவாங்க? ஹோம்ஒர்க் நோட்டு வைக்க சொல்லுவாங்க டேபிளில். டேபிள் ஆக்கி சொல்லுவாங்களா? நீ ஹோம்ஒர்க் நோட்டை
பைக்கில் கையை விட்ற ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மறந்தாப்புல. டீச்சர் மிஸ் நான் ஹோம்ஒர்க் நோட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ணா எடுத்துட்டு வந்துடுவேன். என்னையா நடக்குது பின்னால? ஏன் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா எடுத்து நீ கையில் போட்டு விட்டு என்ன நினைச்சிட்டு வந்திருக்க? இவன் கோட்டு சூட்டு போட்டு வரும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சியா? ஒரு முடிவோட தான் வந்திருக்கியானே? நானே நான் இருக்க நீங்க மட்டும் தான் இருக்குமா? ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.